ஒரு 2 to 3 இயர்ஸா நெறைய செலிபிரிட்டீஸ் இந்த நூவா வுமன் சானிட்டரி பேட்ஸ பத்தி நெறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் குடுத்துட்டு வராங்க. உண்மையாவே அவங்க குடுத்த ரிவ்யூஸ்க்கு இந்த சானிட்டரி நாப்கின் அவ்ளோ வொர்த்தா அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணும்போது, என்ன இது டூப்ளிகேட் ஏதாச்சும் அனுப்பிச்சுட்டாங்களா அப்படின்னு நெனச்சேன். தே ஹேவ் அப்கிரேடட் தேர் லோகோ அண்ட் பேக்கேஜிங். என்ன மாரி யாரும் இது டூப்ளிகேட் அப்படின்னு நெனச்சு பயந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் சானிட்டரி நாப்கின்க்கும் இந்த நாப்கின்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 100% டாக்ஸின் ஃப்ரீ, சேஃப் அண்ட் கம்ஃபர்டபிள். இதுல கெமிக்கல்ஸே யூஸ் பண்ணல. அதுல யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாவே வுட் பல்ப் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த விதத்துல தான் இந்த நாப்கின் வுமனுக்கு ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. இத நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே 100% ட்ரூ அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சது நான் யூஸ் பண்ணும்போது. எஸ், இட் டசன்ட் கிவ்ஸ் எனி இரிட்டேஷன் அண்ட் ரேஷஸ். கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் நாப்கின்ல எதிர்பார்க்கறது கம்ஃபர்டபுள் தான். ஸோ அந்த கம்ஃபர்டபுள் இதுல நிறையவே இருக்கு. லீக்கேஜ் அஷூரன்ஸுமே தந்திருக்காங்க. ஸோ இது லீக்கும் ஆகல. அண்ட் அவங்க சொல்லியிருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, நார்மல் பேடை விட இதுல டாப்பை விட பாட்டம் லேயர் கொஞ்சம் வைடா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட வெப்சைட்ல பிக்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் அத பார்த்துட்டு தான் மெயினா இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் நெறைய கேர்ள்ஸ்க்கு அந்த மாரி ஒரு நாப்கின் தான் தேவை. அவங்க வெப்சைட்ல போட்டிருக்கிற பிக்ஸ் மாரி அவ்வளோ வைடாலாம் இல்ல. டாப்பை விட கொஞ்சம் லைட்டா தான் வைடா இருக்கு. பட் அந்த பிக்ஸ்ல ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காமிச்ச மாரி எனக்கு தோணுச்சு. பட் சைஸ் வைஸ் இட் இஸ் டூ பெட்டர். ஹெவி அண்ட் மீடியம் 2 நாப்கின்ஸுமே நார்மல் நாப்கின்ஸை விட கொஞ்சம் பெருசாவே இருக்கு. நீங்க இதை டச் பண்ணி பார்த்தா இது நார்மல் நாப்கினை நம்ம டச் பண்ற ஒரு ஃபீல் இருக்காது. ஒரு சாஃப்ட் கிளாத்தை நம்ம டச் பண்ணா எப்படி இந்த ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி சானிட்டரி நாப்கின்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணாதது காரணம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஆர்கானிக் பேட்ஸ் அப்படின்னு நினைச்சுதான். இது நார்மல் நாப்கின்ஸை விட கொஞ்சம் தான் அதிகமா இருக்கு. அஃபோர்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. உங்களுக்கு நான் இந்த ப்ராடக்ட்டை எதுல வாங்கினேன் அப்படின்ற டீடைல்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நான் அசார்டட் பேக் தான் வாங்கியிருந்தேன். அதுல 3XL + 5XL அண்ட் 4L இந்த பேட்ஸ் தான் இருந்துச்சு. டோட்டலி 12 பேட்ஸ். இது ஹெவி, மீடியம், லைட் அப்படின்னு பிரிச்சு குடுக்குறாங்க. நம்ம அவங்க வெப்சைட்லேயே கூட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பேட்ஸ் வேணும் அப்படின்னு. அட் லாஸ் இது ஸ்கூல், காலேஜ் கேர்ள்ஸ் அண்ட் ஆஃபீஸ் போகிறவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண பேடை த்ரோ பண்ணுறதுக்கு ஒரு என்வலப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ரேப் பண்ணி த்ரோ பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பேப்பரை நம்ம தேடிட்டு இருப்போம். ஸோ அந்த ஒரு கஷ்டம் இதில் இல்லை. அண்ட் இன்னொன்று இந்த ஹெவி, மீடியம், லைட் பேடில் லைட் ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கு. உங்களுக்கு நான் அந்த சைஸுமே காமிச்சிருப்பேன். இட் இஸ் பெஸ்ட் டு கஸ்டமைஸ் ஹெவி அண்ட் மீடியம், நாட் லைட். அண்ட் இந்த நாப்கின் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பெஸ்ட் ஃபீச்சர் என்ன, ரொம்ப பிடிச்சது என்ன, அண்ட் இது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, எனக்கு இது சூட்டே ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் 100% எல்லாமே ஹானஸ்ட் ரிவ்யூஸ் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ரிவ்யூஸ் நிறைய உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி டே.